வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்றைக்கி நம்ம பாரம்பரியமான சத்தான சுவையான வெந்தயக்களி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வெதுவெதுப்பான வெந்தயக்களியை நல்லெண்ணெய் தொட்டு சாப்பிடும்போது அதோட சுவையே தனிதான். வெந்தயக்களி செய்கிறதுக்கு 1 கப் சாப்பாட்டு அரிசி, 3 பெரிய ஸ்பூன் உளுந்தை நீங்கள் தோலோட கூட சேர்த்துக்கலாம், அதில் இன்னும் சத்துக்கள் அதிகம். இதோட 3 பெரிய ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துருங்க. இதை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு 3 மணி நேரமாவது தண்ணியில் ஏதோ ஊற விட்டுறணும். வெந்தயம் சாஃப்டாக ஊறுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் அதோட கசப்பு தன்மை கம்மியாகும். தேவைப்பட்டால் வெந்தயத்தை தனியாக கொஞ்சம் அதிக நேரம் ஊற வச்சுக்கோங்க. இது இங்கே 3 மணி நேரம் ஊறிடுச்சு, நல்லா ஊறிடுச்சு. தண்ணியை வடிகட்டிட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடுவோம். என்றைக்குமே எதை அரைக்கும் போதும் முதல்ல நிறைய தண்ணி ஊற்றி அரைச்சிங்கன்னா சரியாக அரைப்படாது. முதல்ல தண்ணி இல்லாமல் ஒரு சுற்று விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிங்கன்னா நல்லா மைய அரைச்சிடலாம். இதை மைய அரைச்சிக்குவோம். இது ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி இருந்தால் கரெக்டாக இருக்கும். இதை விட தண்ணியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் கெட்டியாக்கிறாதீங்க. தண்ணியாக இருந்தால் கூட கொஞ்சம் நேரம் கிளற போகிறோம், அவ்வளோதான். அடுத்ததாக கருப்பட்டியை கரைச்சிக்கலாம். இங்கே நான் 1 கப் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 2 கப் கருப்பட்டி போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். 2 கப் கருப்பட்டிக்கு 1 கப் தண்ணி ஊற்றி கரைச்சிருங்க. இதை அடுப்பில் வச்சு கிளறணும். கம்ப்ளீட்டாக கரைஞ்சதும் வேறொரு பாத்திரத்தில் ஃபில்ட்ரு பண்ணி மாற்றிக்கணும். எப்படியும் கருப்பட்டியில் கொஞ்சமாவது தூசி இருக்கும், அதனால் ஃபில்ட்ரு பண்ணுறது நல்லது. இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி கடாயில் மாற்றினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அரிசி, பருப்பு, வெந்தயத்தையும் சேர்த்து கிளற ஆரம்பிக்கலாம். இதை கண்டிப்பாக குறைவான தீயில் வச்சு அதிக நேரம் தான் கிளறணும். அப்போந்தான் அரிசி, பருப்பு, வெந்தயம்லாம் நல்லா வெந்து வரும். இதை முதல்ல நல்லா கலந்து விடுங்க. கருப்பட்டியும் மாவும் சேர்ந்துருச்சுன்னா ஒரு 1/4 கப் நல்லெண்ணெயை சேர்த்து கிளற ஆரம்பிங்க. நல்லெண்ணெய், மரச்செக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லது. இது சீக்கிரம் கெட்டியாக ஆரம்பிச்சிரும். கை விடாமல் கிளறுங்க. அடி பிடிக்கக்கூடாது, கட்டி விழக்கூடாது. நம்ம இங்கே அல்வா கிண்டல, அதனால எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்கிற கவலை வேண்டாம். நல்லா எல்லாம் சேர்ந்து கெட்டியாக வந்ததும் இறக்கிடலாம். மொத்தத்தில் அரிசி பருப்பெல்லாம் வெந்து கெட்டியாக இந்த மாதிரி இருக்கணும். களி சீக்கிரம் கெட்டியாயிரும்னாலும் நம்ம அரிசி பருப்பு வேகிறதுக்காக தான் மெயினாக லோ ஃப்ளேமில் வச்சு அதிக நேரம் கிளறணும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இதை சர்வ் பண்ணுறதுக்குன்னு ஒரு முறை இருக்குது. 2-3 கரண்டி களியை தட்டில் வச்சு நடுவில் சின்னதாக ஒரு குழி பண்ணுங்கள். இந்த குழி நிறையா நல்லெண்ணெயை நிரப்பி நம்ம சின்ன பசங்களுக்கு சர்வ் பண்ண போகிறோம். குழந்தைங்களுக்கு நல்லெண்ணெய் அதிகம் கொடுக்கறது நல்லது. ஓரளவுக்கு மிடில் ஏஜில் இருக்கிறவங்க அந்த 1/4 கப் நல்லெண்ணெய் ஊற்றினோம் இல்லையா, அதுவே போதும். தாராளமாக அப்படியே சாப்பிட்லாம். வயசானவங்களுக்கும் கொடுக்கணுன்னா ஊற்றின 1/4 கப் நல்லெண்ணெயிலையும் கொஞ்சத்தை குறைச்சிருங்க. ஓகே, வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறோம். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.